இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, Zoom மீட்டிங்கோட கிட்டத்தட்ட 2000 தாண்டி நம்ம மீட்டிங் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில இன்னைக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இன்னைக்கு குடுத்துருக்காங்க சாரு. ஸோ இன்னைக்கு அத சிறப்பா பண்ணணும் அப்படின்னு இது பண்ணிட்டு இருக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஓவிரா பெயிண்ட்ட பத்தி குரூப்ல ஒரு பிடிஎஃப் வந்துருந்துச்சு. ஸோ அது சம்மந்தமா நம்ம பெயிண்ட்ட பத்தி நமக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எனக்கு என்னுடைய ஒரு மெயின் விஷயமா இருக்கு அதுல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம கம்பெனி ஆல்ரெடி பெயிண்ட் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப அதுல ஒரு அட்வான்டேஜா புதுசா சில விஷயங்கள் நம்ம கம்பெனி ஆட் பண்ணியிருக்காங்க பெயிண்ட்டுகள. அப்ப அந்த பெயிண்ட்ஸ் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு? இப்ப நெறைய பேருக்கு வந்து ஆல்ரெடி நம்ம முன்னால பெயிண்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ, அதுலயும் இதுலயும் இப்ப என்ன சேஞ்சஸ் இருக்கு? அது வருமா? வராதான்லாம் நெறைய கேள்வி இருந்துச்சு. அது நெறைய கிளாரிஃபை பண்ணியிருக்கோம் நம்ம ஆல்ரெடி. இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஓவியராக ஸ்டார்ட் பண்ணி மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ, அதுல நெறைய நியூ அப்டேஷன் ஃபுல்லாவே நமக்கு இப்போ குடுத்துருக்காங்க. இந்த அப்டேஷன்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, எல்லாருக்குமே ஒரு பெரிய பெனிஃபிட்ட குடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. அ ஓவியராக்கு வந்ததுக்கப்புறம் நமக்கு எப்படி பிசினஸ் இருக்கும் அப்படிங்கிற கேட்ட எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, இன்னைக்குள்ள மீட்டிங் வந்து கொஞ்சம் தெளிவா இருக்கும் அப்படின்னு நானு விரும்புறேன். இந்த இதில பார்த்தீங்கன்னா, ஓவிராங்கிறது நம்ம கிட்டத்தட்ட நம்ம இதுக்கு முன்னால யூஸ் பண்ண பெயிண்ட்ல என்னென்ன இருந்துச்சோ, அது ஃபுல்லாவே நமக்கு டோட்டலாவே பார்த்தீங்க அப்படின்னா, கம்ப்ளீட்டா நமக்கு அதே பெயிண்ட்ட நமக்கு அப்படி இது பண்ணியிருக்கிறாங்க. அதில நமக்கு என்னெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோமோ, அது எல்லாமே நம்ம அப்படியே கன்டின்யூ யூஸ் பண்ற மாரி நமக்கு மெத்தடோட குடுத்துருக்காங்க. அந்த ஃபுல்லாவே நமக்கு பிரைமர்லேருந்து, எம்எல்ஸ்லேருந்து டோட்டலா எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, டோட்டலா நமக்கு என்னென்ன அதில குடுத்துருந்தோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நமக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு அதில அந்த மெட்டீரியல் இந்த மெட்டீரியல் நமக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நமக்கு அதில என்னலாம் பார்த்துருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட எமல்சன் பிரைமர்ல 3 ஐட்டம் குடுத்துருக்காங்க. எமல்சன்ல அது மாரி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 4, 5 வரைக்கும் நமக்கு லான்ச் பண்றாங்க. டேம்ப் ப்ரூஃப் இந்த மாரி எல்லா விஷயங்களுமே நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா, லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில இப்ப நமக்கு என்னலாம் இருக்கும்னா, பிரைமர்ல பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம 3 விதமான பிரைமர் நமக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுல ஓவிரால. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, பிரைமக்ஸ் சிமெண்ட் பிரைமர் அப்படின்னு லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் மட்டும் அப்ளை பண்ற மாரி பண்ணியிருக்காங்க. வால் செட் இன்டீரியர், எக்ஸ்டீரியர் எமல்சன் சாரி பிரைமர் லான்ச் பண்ணியிருக்காங்க. பிரீமியம் பிளஸ் பிரைமர் அதுவும் நமக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. பிரைமர்ல பார்த்தீங்கன்னா 3 விதமானது இப்போதைக்கு நம்மட்ட கரண்ட்டா ரன்னிங்ல வந்துகிட்டு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, எமல்ஷன்ல பார்த்தீங்கன்னா, கிளிடோ இன்டீரியர் எமல்ஷன் நமக்கு வந்திருக்கு. அது மாரி தான் ரீகல் எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் எமல்ஷன் வந்திருக்கு. லுமியோ பிரீமியம் எக்ஸ்டீரியர் எமல்ஷன் வந்திருக்கு. அது மாரி லக்ஸோ லக்ஸரி எமல்ஷன் வந்திருக்கு. எக்கோ கார்டு ஹைசன் எமல்ஷனும் எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எமல்ஷன் நமக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. எமல்ஷன்ல 5 வரைக்கும் நமக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. பிரைமர்ல 3 அது மாரி பார்த்தீங்கன்னா, டேம்ப் ப்ரூஃப் அதாவது வெயில் நேரத்துக்கு பில்டிங்ல கூலிங் இருக்கிறதுக்கும், வாட்டர் ப்ரூஃபிங் மேனேஜ் பண்ணுறதுக்கும் டேம்ப் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஜால்ராக்ஸ் அப்படின்ற நேம்ல பண்ணியிருக்காங்க. புட்டியும் பார்த்தீங்கன்னா, பாலிமர் புட்டி நமக்கு கன்டின்யூ பண்ணியிருக்காங்க. அப்போ ஓவராலா இந்த மாரி மெட்டீரியல் ஃபுல்லாவே நமக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில நமக்கு ஒரு சில மெட்டீரியல் எல்லாம் ஒரு சில டிப்போக்குள்ள வர ஆரம்பிச்சுருச்சு. ஒரு சில இடங்கள்ல இன்னும் வர வேண்டியிருக்கு. ஒண்ணொண்ணா நமக்கு ஸ்டார்ட் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சுட்டே இருக்கலாம் அத. இதில பார்த்தீங்கன்னா, பிரைமர் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பிரைமர பத்தி நம்ம ஆல்ரெடி இப்ப நமக்கு நாங்க எடுத்து யூஸ் பண்ண பிரைமர் ஆல்ரெடி இப்ப நமக்கு அவைலபிள் எல்லா டிப்போலயும் கிடைக்கக்கூடிய ஒரு ஐட்டம் பார்த்தீங்கன்னா, ஓவிரால வால் செட் அப்படிங்கிற பிரைமர் நமக்கு அவைலபிளா இருக்கு. இன்டீரியர், எக்ஸ்டீரியர் 2 பக்கமும் நம்ம அடிக்கக்கூடிய ஒரு மெத்தட்ல அந்த பிரைமர் குடுத்துருக்காங்க. இதோட ஃபியூச்சர்ஸ் என்னலாம் பார்த்தீங்க அப்படின்னா, இத கடந்து உள்ளயும் வெளியும் நம்ம அப்ளை பண்ணிக்கிற மெத்தட்ல குடுத்துருக்காங்க. புது சுவர்கள்ல சாதாரணமா சுண்ணாம்பு எதுவும் அடிக்காமலே, ஒயிட் சிமெண்ட் அடிக்காமலே டைரக்ட்டா நம்ம பிரைமர் அடிக்கக்கூடிய குவாலிட்டில நம்ம குடுத்துருக்காங்க. உட்புறம், வெளிப்புறம் அதாவது இன்டீரியர், எக்ஸ்டீரியர் 2 பக்கம் நம்ம அத கம்ப்ளீட்டா அடிச்சுக்கலாம். அதாவது அந்த நம்ம என்ன எம்எல்ஸ் அடிக்கிறோமோ, அதோட லைஃப் அதிகமாகறதுக்கு பேசிக் பிரைமர் குடுக்கணும். ஸோ அந்த லைஃப் அதிகரிக்கக்கூடிய மெத்தட் பார்த்தீங்கன்னா, நம்ம பிரைமர்ல ஆட் பண்ணியிருக்காங்க. இதில பார்த்தீங்கன்னா, ஒரு 40லருந்து 50, 50% வரைக்கும் நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த பிரைமர்ல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 20 லிட்டர் பிரைமர் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, குறைஞ்சபட்சம் அதில ஒரு 8 லிட்டர்லேருந்து 10 லிட்டர் நம்ம தண்ணி சேர்த்து நம்ம அப்ளை பண்ற மாரி அத பண்ணிக்கலாம். அதேமாரி அதோட கவரேஜும் பார்த்தீங்க அப்படின்னா, 1 லிட்டருக்கு 100 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 110 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நமக்கு அதோட கவரேஜ் ஏரியா நமக்கு கிடைக்குது அது. அது மாரி இந்த முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு பிரைமருக்கு வந்து 18 மாசத்துல எக்ஸ்பைரி டேட் வந்திருக்கும். இப்ப வரக்கூடிய எல்லா மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா, நமக்கு 3 இயர்ஸ் நமக்கு எக்ஸ்பைரி டேட் குடுத்துருக்காங்க. ஸோ அது வரைக்கும் நமக்கு ஸ்டாக் இருக்காது. அதுக்குள்ள போயிரும். இந்த மாரி வந்து பிரைமர்ல பேசிக்கா நமக்கு உள்ள அடிக்கக்கூடிய பிரைமர்ல இந்த இத குடுத்துருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, பிரைம் பிளஸ் பிரைமர் நமக்கு இது. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட நமக்கு சேம் தான் அதுக்குள்ள. அதே ரேஞ்ச்ல பார்த்தீங்கன்னா, உள்ளயும் வெளியும் அடிக்கிற ஒரு இதில குடுத்துருக்காங்க. நம்ம அடிக்கக்கூடிய எமல்ஸோட லைஃப்ப இன்னும் அதிகமாக்குறதுக்கும், அதோட பில்டிங் சேஃப்டிக்காகவும் இத எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க. இந்த இதில ஒரு பெரிய பிளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரைமர்ல நமக்கு கம்பெனி குடுத்துருக்கிறதே பார்த்தீங்கன்னா, 100% மேல தண்ணி சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க இந்த பிரைமர்ல மட்டும். நம்ம அந்த இதிலேயே நீங்க ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு அதிலேயே குடுத்துருப்பாங்க ஆப்லே. அதிலேயே பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு 20 லிட்டர் எடுத்து 20 லிட்டர் தண்ணி சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மெத்தட்ல குடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா, 110லேருந்து 120 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் ஒரு ஏரியா கவரேஜ் போகக்கூடிய ஒரு மெத்தட்ல நமக்கு பண்றாங்க. இது என்ன ஆகும் அப்படின்னா, பில்டிங் இன்னும் கொஞ்சம் புரொடெக்ட் பண்ணும், அதிகமா சேவ் பண்ணும்.
நம்ம என்ன மெட்டீரியல் கொடுத்தாலும் அந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லைஃப் கூடுதலாக லைஃப் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த கெப்பாசிட்டி பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும். அது மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்ம பிரைமர் அடிக்கிறோம்னா மினிமம் ஒரு 4 ஹவர்ஸ் ட்ரை பண்ணி காய விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எமல்சன் அடிச்சோம் அப்படின்னா பெட்டராக இருக்கும். எப்போவுமே அதை அந்த இதை கீப் பண்ணுறோம் அப்படின்னா தான் லைஃப் நல்லா இருக்கும். அது போக கவரேஜும் அதிகமாக கிடைக்கக்கூடிய மெத்தட் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரீமியம் ப்ளஸ் பிரைமரு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எமல்சனில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கரண்டாக நம்ம அவைலபிலிட்டி நம்ம தமிழ் டிப்போவில் கிடைக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ரீகல் கிடைக்குது, அவைலபிலிட்டி கிடைக்குது. ரீகல் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வெளியும் அடிக்கக்கூடிய மெத்தடில் கொடுத்துருக்குறாங்க. கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நம்ம பழசு முன்னால் வந்த மெட்டீரியல் விட இப்போ கொஞ்சம் நல்ல ஜம்முன்னு கொடுத்துருக்காங்க. இதுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40லேருந்து 60% வரைக்கும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக 20 லிட்டருக்கு 10 லிட்டர் வரைக்கும் நம்ம குறையும் தண்ணி சேர்த்து அப்ளை பண்ணக்கூடிய மெத்தடில் இருக்குது. இதோட கவரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 100லேருந்து 160 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் கவரேஜ் அதிகமாக கிடைக்குது இதில். நம்ம அந்த அளவுக்கு லைஃப் இருக்குது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா அதோட கலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு இருக்குது. இப்போ இதோட லைஃப் 3 வருஷம் 4 வருஷம் இருக்குது அப்படின்னா அந்த அதிகபட்ச நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கலர் ஃபேட் ஆகாமல் நமக்கு அது மெயின்டைன் பண்ணக்கூடிய குவாலிட்டி நமக்கு அது கொடுத்துருக்காங்க. நல்ல கவரேஜ் இருக்குது. அது மாதிரி ப்ரெஷ் ரோலரு, ஸ்ப்ரே பெயிண்டிங் வச்சு எதுனாலும் யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்கு. அது மாதிரி வெயிலு, மலைகள் இந்த மாதிரி உள்ள சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து அத பில்டிங்கை பாதுகாக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இத நம்ம அந்த குவாலிட்டியா குடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா, பேசிக்கான ஒரு ரேஞ்ச். அதாவது எல்லாருக்குமே காமன் ரேஞ்சில உள்ள ரேட்ல பார்த்தீங்கன்னா, இத கம்ப்ளீட் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, லக்ஸோ அப்படின்னு குடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு லக்ஸரி எமல்சன் ரேஞ்சில இருக்கு. பிரீமியம் எமல்சன் நமக்கு இன்னொன்று இருக்கு. அது இன்னும் நம்ம அவைலபிலிட்டி வரல டிப்போக்களுக்கு. ஆனா, இப்ப இதெல்லாம் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இது லக்ஸரி எமல்சன். இதுலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு 40லேருந்து 50% நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதோட கவரேஜ் ஏரியா பார்த்தீங்கன்னா, 160 ஸ்கொயர் ஃபீட் நமக்கு கவரேஜ் கிடைக்குது. இது உள்ளே வெளியே நம்ம அடிக்கக்கூடிய ஒரு குவாலிட்டியில குடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, ஒரு ஷைனிங் ரேஞ்சில குடுக்குறாங்க. அது மாரி நம்ம வாஷபிள் அழுக்கு இருக்குன்னா கூட நம்ம அத வாஷ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட்ல இத நம்ம குடுத்துருக்காங்க. இப்ப நமக்கு அது கிட்டத்தட்ட லைஃப் அதிகமா கிடைக்கும். இப்ப நம்ம பிரீமியம் பிளஸ் பிரைமர் அடிச்சுட்டு நம்ம இந்த எமல்சன் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அதோட லைஃப் பார்த்தீங்கன்னா அதிகமாகும் நமக்கு. அதோட கலர்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 5, 6 வருஷத்துக்கு ஃபேடே ஆகாதக்கூடிய அளவுக்கு குவாலிட்டியா நம்ம அத குடுத்துருக்காங்க. அது மாரி பார்த்தீங்கன்னா அதில பார்த்தீங்கன்னா, கரை இல்லாம இருக்கிறதுக்கும், நல்லா இருக்கிறதுக்கும் அத பண்றோம். அது கிளீன் பண்ணிட்டாலே போயிரும். லைஃப் அதாவது அதிகமான லைஃப் வந்து இது கிடைக்கும். இந்த பிரைமரி அம்புலன்ஸ் கண்டினியூ யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, லாங் லைஃப் கிடைக்கும். ஈஸியா அப்ளை பண்ண முடியும். இதையுமே பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் நமக்குள்ள பிரஷர் ரோலர் பிளஸ் ஸ்ப்ரேலையும் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ல நமக்கு குடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம டிப்போல அவைலபிலிட்டி இப்போ கிடைக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, எக்கோ கார்டு ஹைசின் எமல்சன். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 30 to 40% தண்ணி சேர்த்துக்கலாம். ஏரியா கவரேஜ் 100லேருந்து 160 நமக்கு கவரேஜ் கிடைக்குது. அதாவது அந்த பில்டிங்க வேல்யூ அதிகமா காட்டக்கூடிய ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, இந்த எக்கோ கார்டு எமல்ஷன் பார்த்தீங்கன்னா. இது மாரி பார்த்தீங்கன்னா, எந்த வெயில் மழைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த பில்டிங்க சேவ் பண்ணதுக்கு ஒரு மெட்டீரியல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. அது மாரி நம்ம ஃபுல்லா அத எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் நார்மலா வாஷ் பண்ணாலே வாஷ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட்ல குடுத்துருக்காங்க. அது மாரி அந்த ஃபங்கஸ் அப்படிம்பாங்க. ஃபங்சைடு அந்த மாரி பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு இந்த இதில நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணி இது பண்றாங்க. அதோட லைஃப் அதிகமாகறதுக்கு ஒரு வாய்ப்புகள் நமக்கு இந்த எமல்ஷன் மூலியமா கிடைக்குது. இந்த மாரி பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நமக்கு ஒரு எமல்சன் 2 வெரைட்டி, பிரைமர்ல 2 வெரைட்டி, எமல்சன்ல 3 வெரைட்டி நமக்கு இப்ப அவைலபிலிட்டி நம்ம டிப்போல அவைலபிளா இருக்கு. இன்னும் ஒரு சில ஐட்டங்கள் நமக்கு இன்னும் வர வேண்டி இருக்கு எமல்சன் ஃபுல்லா. என்னன்னா, பழைய மெட்டீரியல்ஸ்ல 1, 2 ஸ்டாக் இருக்கனால, அது காலியானதுக்கு அப்புறம் அப்படியே நமக்கு குடுக்குறதுக்கு ரெடி பண்ணி ஒவ்வொன்னா வந்துகிட்டு இருக்கு ஆட்டோமேட்டிக்கா. இப்போ அதுக்கப்புறம் இப்ப நம்ம இந்த எமல்சனோட குவாலிட்டி நமக்கு தெரியும்போது, நெறைய பேருக்கு என்ன பண்ணா, ஆரம்பத்துல ஒரு சில நம்ம துளசி பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தபோது, அடுத்து புதுசு நமக்கு வந்திருக்கு. அப்ப இதுல வேற என்ன எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் இருக்கு? கம்பெனி டைரக்ட்டா தயார் பண்றாங்க. அப்ப டைரக்ட்டா கம்பெனி பண்றாங்க அப்படின்னா, நமக்கு எக்ஸ்ட்ரா என்னென்ன பெனிஃபிட்ஸ் குடுக்க போறாங்க அப்படிங்கிற கேள்வி நெறைய பேர்ட்ட எல்லார்ட்டயும் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ, அதுக்கு ஒரு முத்தாய் பார்த்தா இன்னைக்கு காலையில ஒரு தகவல் நம்ம குரூப்ல அப்டேட் பண்ணாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா, புதுசா இப்ப நமக்கு பெயிண்ட் பியூஸ் இப்ப நாங்கலாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது மாரி இப்ப இன்னைக்கு கரண்டா புதுசா நியூஸா பெயிண்ட் பியூஸ் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்? ஒரு ஆல்ரெடி பெயிண்ட் டிண்டிங் மிஷின வாங்கி பிசினஸ் பண்ணிக்கிட்டவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்? என்ன கிடைக்கும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, கம்பெனியே நமக்கு குடுத்துருக்காங்க டீட்டெயில்ஸ். இதுக்கு முன்னால நம்ம பெயிண்ட் எடுத்தோம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 6 டூ 7% வரைக்கும் நமக்கு கமிஷன் கிடைச்சுக்கிட்டு இருந்துச்சு. நம்ம ஸ்டாக் பண்ண டிப்போல போய் பொருள் பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னா, ஒரு ஆவரேஜ் 6 டூ 7% வரைக்கும் நமக்கு கமிஷன் கிடைச்சது. அது ஃபிக்ஸட் பிரைஸ் நமக்கு அந்த இதில கிடைக்கும். அத நம்ம டிரான்ஸ்போர்ட்டிங் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப கம்பெனி 1ஆம் தேதியிலேருந்து அதாவது வர திங்கட்கிழமைக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எவ்வளோ ஓவராலா என்ன பெயிண்ட் பண்ணாலும் 10% நமக்கு ஸ்டாக் பாயிண்ட் குடுக்குறாங்க. அது ரூ. 1 குயிக்குக்கு பிளஸ் பிவிசி ரூ. 1 இந்த மாரி எந்த இது நமக்கு பர்ச்சேஸ் பண்ணாலுமே, நமக்கு ஸ்டார்ட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா 10% நமக்கு வந்து டைரக்ட்டா முதலே பண்ணிடுறாங்க. இது ஒரு பெரிய ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் நமக்கு. ஏன்னா, பெயிண்ட்ட பொறுத்தவரைக்கும் நமக்கு ஒரு சில டிப்போகள் இல்ல இன்னொரு டிப்போல எடுக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு டிரான்ஸ்போர்ட்டிங் சார்ஜஸ் நமக்கு அதிகமாகும் அப்படிங்கும்போது, இந்த மாரி பெர்சன்டேஜ் கூட கிடைக்கும்போது நம்ம யோசிக்க வேண்டியது இல்ல. எங்க இருந்தாலும் நம்ம ஒரு மெட்டீரியல் எடுத்து கஸ்டமருக்கு நம்ம குடுக்கக்கூடிய வேகமா குடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்ப நம்ம செய்ய முடியும். ஸோ அந்த ஒரு பேசிக்கான விஷயத்த ஃபர்ஸ்ட்டே பண்ணியிருக்காங்க. சடனா லான்ச்சிங்லயே பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 10% நமக்கு ஒவ்வொரு ஸ்டாக் பாயிண்ட்டுக்குமே அவங்க டைரக்ட்டா டிப்போல பர்ச்சேஸ் பண்ணும்போது உடனே கிடைச்சிரும். ஓகே. இது மட்டும் தானா? அப்படின்னா, அதுக்கும் அடுத்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்சென்டிவ் ஆப்ஷன் குடுக்குறாங்க. அதாவது நமக்கு ஆல்ரெடி மார்ச்ல இருக்கு. ஒரு 6 மாசத்துக்கு ஒருக்கா நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம்னா, ஒரு இன்சென்டிவ் ஸ்லாப் குடுத்துருக்காங்க. அது இல்லாம பெயிண்ட் மட்டும் தனியா நான் பர்ச்சேஸ் பண்றேன் அப்படிங்கும்போது, நமக்கு எக்ஸ்ட்ரா என்ன குடுக்குறாங்கன்னு பாருங்க. அதாவது அக்டோபர் டூ மார்ச் அந்த ஒரு 6 மாசம் ஹால்ஃப் இயர்லி பார்த்தீங்கன்னா,
12,00,000 நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா ஒரு பெர்சன்டேஜ் குடுக்குறாங்க. அதே 25,00,000 நம்ம பண்றோம் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா 1½ % குடுக்குறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு 6 மாசத்துக்கு இது கன்டின்யூ ஆகிட்டே இருக்கும். அதாவது ஏப்ரல் டூ செப்டம்பர், அக்டோபர் டூ மார்ச். ஒவ்வொரு வருஷமும் இந்த 6 மாசத்துக்குள்ள இன்சென்டிவ் ரெகுலர் பண்ணியிருக்காங்க. இது வந்து முன்னால நமக்கு அசோசியேட் பையருக்கு குடுப்பாங்க. 5000 பிவிக்கு மேல பண்ணா எக்ஸ்ட்ரா 6% இருந்துச்சு. இப்போ ஸ்டாக் பாயிண்ட்க்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்க 6 மாசம் ரெகுலரா பண்றீங்க. மாசம் ரூ. 2,00,000 மேல பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கமிஷனும் அந்த 10% போக எக்ஸ்ட்ரா குடுக்குறதுக்கும் கம்பெனி இந்த அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது போக பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலா ஆர்சிஎம்ல டிப்போ பண்ணும்போது, ஆர்சிஎம்ல நமக்கு 12,00,000 பண்ணா ஒரு பெர்சன்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அது மாரி 25,00,000 பண்ணா 1½ % கிடைக்கும். பெயிண்ட் தனியா பண்ணும்போது, பெயிண்ட் மட்டும் நம்ம பண்ணா கூட, டபுள் இன்சென்டிவ் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதில அதிகம் இருக்கு. ஏன்னா ஆர்சிஎம் தனியா 1% குடுத்துரும். பெயிண்ட் கம்பெனிலேருந்து நமக்கு எக்ஸ்ட்ரா 1% நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ஸோ அந்த ஒரு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்போ அதிகமா குடுத்துருக்காங்க. அப்ப கிட்டத்தட்ட நமக்கு 2% கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்போ 10ங்கிறது +12 கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் நமக்கு அதிகமா குடுத்துருக்காங்க. இது ஒவ்வொரு 6 மாசத்துக்கு ஒருக்கா நம்ம மாத்திக்கிட்டே இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா ரெகுலரா அந்த 6 மாசம் நம்ம என்ன டார்கெட் முடிச்சிருக்கோமோ, ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் அதுல. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, டிண்டிங் மிஷின். இப்ப நெறைய பேர் என்ன பண்ணா, பழைய டிண்டிங் இருக்கு. அத எப்படி ரன் பண்றதுங்கிற கன்ஃப்யூஷன்ல இருந்தாங்க. புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண ஆசைப்பட்டவங்க ஊடால ஒரு 4, 5 மாசத்துல பார்த்தீங்கன்னா, மிஷின் என்ன பண்றது? எப்படி வாங்குறது? அப்படிங்கிற கேள்வி இருந்துச்சு. அதுபோக பழைய மிஷின் ரேட் நம்ம காஸ்ட்லி. ஒரு 1,75,000 மேல இருந்துச்சு. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, வெறும் 1,10,000 நமக்கு டிண்டிங் மிஷின் வந்து கம்பெனி குடுக்க தயாராகிட்டாங்க. இந்த டிண்டிங் பார்த்தீங்கன்னா, புது சாஃப்ட்வேர் சிஸ்டத்துல எல்லாமே நமக்கு டோட்டலா வந்துரும். கிட்டத்தட்ட நமக்கு ஒரு அதிகபட்சமான எவ்வளோ கலர் இருக்கோ, அவ்வளோ கலர்ஸும் போடக்கூடிய மெத்தட்ல நம்ம குடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 12,00,000 கலர் வரைக்கும் போடக்கூடிய கெப்பாசிட்டில இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அந்த சாஃப்ட்வேர்லாம் அப்டேட் பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னா இது ஓகே. இப்போ நெறைய பேருக்கு என்ட்ட ஒரு கேட்கறது என்ன அப்படின்னா, சார் வெளியலாம் மத்த சில கம்பெனிகள்ல பார்த்தீங்கன்னா, மிஷின் ஃப்ரீயா குடுக்குறாங்க. லோ பட்ஜெட்ல குடுக்குறாங்க. நம்ம கம்பெனி அதிகமா குடுக்குறாங்க. வேற ஆப்ஷன் இல்ல அப்படின்னாங்க. ஸோ அதுக்கு தான் இப்போ ஓவிரா நமக்கு டைரக்ட்டா நம்ம கம்பெனி தயார் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம், டிண்டிங் மிஷின் குடுத்தாங்க. டிண்டிங் மிஷின குடுத்துட்டு, அந்த மிஷினுக்குள்ள காச உங்களுக்கே திருப்பி தரேன் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தையும் கம்பெனி குடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன பண்றது? அப்படிங்கிற ஒரு கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா, வரக்கூடிய செப்டம்பர் 1ஆம் தேதியில இருந்து நம்ம பெயிண்ட் ஸ்டார்ட் பண்ணி, அடுத்த 2 வருஷத்துக்குள்ள நம்ம ஒரு ரூ. 50,00,000 நம்ம அதுல சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 50,00,000 கிராஸ் பண்ணிட்டோம் 2 வருஷத்துல அப்படின்னா, நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த டிண்டிங் மிஷினுக்குள்ள ஃபுல்லி அமௌண்ட் ரீஃபண்டா கம்பெனி நமக்கே குடுத்துருது. அப்போ கிட்டத்தட்ட நமக்கு மிஷின் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அந்த மெத்தட்ல நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. அப்ப பேசிக்கா நம்ம மாசம் 2,00,000 பண்றோம் அப்படின்னாலுமே 6 மாசத்துக்கு இன்சென்டிவ் வந்துருது. அத ரெகுலரா 2,00,000 ரெகுலரா நம்ம 2 வருஷம் பண்ணாலே 24 மாசம் பண்ணும்போது 40,00,000 கிராஸ் பண்ணிருவோம். ஆட்டோமேட்டிக்கா 50,00,000 ஈஸியா நம்ம அச்சீவ் பண்ணிரலாம். 50,00,000 பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த மிஷினுக்குள்ள மொத்த அமௌண்ட் நமக்கு ரீஃபண்டபிளா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது புதுசா மிஷின் வாங்குறவங்களுக்கு ஓகே. அப்ப நான் ஆல்ரெடி பழைய டிண்டிங்க வச்சிருக்கேன். ஏற்கனவே பழைய கம்பெனில வாங்கியிருந்தேன். நான் இந்த சிஸ்டத்துல வாங்கினேன், இந்த ஸ்கீம்ல வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கும், அ அதே ஆஃபர் கன்டின்யூ பண்றாங்க. அதையுமே வந்து. புதுசா மிஷின் வாங்குனவங்க மட்டும் இல்ல. பழைய மிஷின் வச்சிருக்கவங்களுக்கும் இந்த ஆஃபர நம்ம பண்ணுவோம். எல்லாருமே வர செப்டம்பர்ல இருந்து கன்டின்யூ பண்ணட்டும் அவங்க. அடுத்த 24 மாசத்துக்குள்ள அவங்க அந்த 50,00,000 டார்கெட்ட கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க, சேல்ஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கும் இந்த 1,10,000 கம்பெனி ரீஃபண்டா குடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அப்போ இதுவரைக்கும் வச்சிருந்தவங்களுக்கும் எந்த லாஸும் இல்ல. இனிமே வாங்க போறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த கம்பெனி இந்த விஷயத்த பண்றாங்க. ஸோ, அப்ப நமக்கு டிண்டிங் வேணும் அப்படின்னா, நம்ம அது சம்மந்தமா உள்ள நம்ம டிப்போல அனௌன்ஸ் சொன்னோம் அப்படின்னா, அவங்க சொல்லக்கூடிய அக்கவுண்ட்ல நம்ம பணத்த பே பண்ணிட்டா, ஆட்டோமேட்டிக்கா டோர் டெலிவரி பண்ணிடுறாங்க டிண்டிங் மிஷின் நமக்கு. ஸ்பாட்ல வந்து அவங்களே எல்லாம் கொண்டு வந்து ஃபிட் பண்ணி, ரன் பண்ணி குடுத்துட்டு போயிருவாங்க. நமக்கு அதுக்குள்ள கலரண்ட் மட்டும் வாங்கி குடுத்துட்டா போதும். ஆட்டோமேட்டிக்கா நமக்கு எல்லாமே அவங்க ஃபிட் பண்ணி எல்லாம் செட் பண்ணி குடுத்துருவாங்க. நம்ம அதுக்கப்புறம் ரெகுலரா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி கன்டின்யூ பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ, மினிமம் மாசம் 2,00,000ங்கிறத ஒரு நல்ல ஒரு கான்ட்ராக்டரா நம்ம ஒரு 2, 3 பேர் கையில வச்சிருந்தாலே, சாதாரணமா 2, 3,00,000 மேல ஈஸியா பண்ண முடியும். அப்ப நம்ம ஆவரேஜா மாசம் ஒரு 5,00,000 பிளான் பண்றோம் அப்படின்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு 1 3% எக்ஸ்ட்ரா கமிஷன் கிடைக்கும். ஸோ, நம்ம இந்த டார்கெட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 10 மாசத்துல நம்ம அச்சீவ் பண்ண முடியும். 50,00,000 முடிச்சு நம்ம அந்த மிஷினுக்குள்ள அமௌண்ட்ட ரிட்டர்ன் வாங்க முடியும். அதையுமே நமக்கு ப்ராடக்ட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த வரக்கூடிய அமௌண்ட்டுக்கும். ஸோ, அந்த மாரி ஒரு எக்ஸலன்ட்டான ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா, கம்பெனி பண்ணியிருக்கு. இதுக்கு முன்னால நமக்கு அந்த ஆப்ஷன் இல்லாம இருந்தது. ஆனா, நம்ம கம்பெனி டைரக்ட்டா பண்றதுனால, பெனிஃபிட்ஸ் அதிகமா அள்ளி குடுக்குறதுக்கு பிளான் பண்ணி குடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதான். கிட்டத்தட்ட நம்ம பழைய மிஷின் வச்சிருந்தவங்களுக்கும் எந்த இதுவுமே கிடையாது. அவங்க அப்படியே ரன் பண்ணி, அப்படி கன்டின்யூ பண்ணிட்டாலே போதுமான விஷயம். ஸோ அவங்களுக்கும் அந்த புது விஷயமான சாஃப்ட்வேர் என்னென்ன இருக்கோ, அத ஃபுல்லாவே கம்பெனி இன்ஸ்டால் பண்ணி குடுக்கறதுக்கு ரெடி பண்ணிருவாங்க. அது டோட்டலாவே. எல்லாருக்குமே டோட்டலா பார்த்தீங்கன்னா, அந்த செப்டம்பர் 1ஆம் தேதியிலருந்து கன்டின்யூ ஸ்டார்ட் ஆகுது. நான் இதுக்கு முன்னாடி இந்த மாசம் ஃபுல்லா நான் ஏப்ரலுக்கு அப்புறம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இப்ப நான் அடுத்த மாசம் பண்ணா எனக்கு அது வருமா அப்படின்னா, செப்டம்பர் 1ஆம் தேதியிலருந்து கால்குலேஷன். நீங்க செப்டம்பர் 1 டூ 30ஆம் தேதியில நீங்க 12,00,000 பண்ணிட்டீங்க அப்படின்னாலும், உங்களுக்கு அந்த 1% எக்ஸ்ட்ரா கிடைக்கும். கம்பெனி சொல்றது 6 மாசத்துக்கு ஒருக்கா ரூ. 12,00,000 பண்ணியிருந்தா எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படின்னு. நீங்க ஒரே மாசத்துல 12,00,000 பண்ணியிருந்தா கூட, கம்பெனி அத குடுக்க ரெடியா இருக்கு. ஸோ, அப்ப அடுத்த மாசம் நான் 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி, பெரிய பிசினஸ் பண்ணி அத அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க அச்சீவ் பண்ணி, கண்டிப்பா அத வாங்க முடியும். வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அது மாரி நார்மலா அடுத்த அக்டோபர்லருந்து நம்ம ரெகுலரா பண்ணக்கூடிய எல்லா பிசினஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு எல்லாமே கம்ப்ளீட்டா குடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் அப்டேஷன் வந்துகிட்டே இருக்கு. ஓவரா பெயிண்ட்ஸ பத்தி புது அப்டேட் ஒண்ணு ஒண்ணா வந்துகிட்டே இருக்குது.
மெட்டீரியலே பார்த்தீங்க அப்படின்னா நம்மட்ட இப்போ எம்எல்சனுக்கு டேம் ப்ரூஃப்க்கு நமக்கு இன்னும் டீட்டெயில் அப்டேட் ஆகல. பிரைமர் இன்னொரு பிரைமர் உள்ள வர வேண்டியிருக்கு. எம்எல்சன் ஒரு பிரீமியம் எம்எல்சன் உள்ள மெட்டீரியல் வர வேண்டியிருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளும் புதுசு புதுசா உள்ள வந்துகிட்டே இருக்குது. அந்த ஒவ்வொரு வரக்கூடிய பார்த்தீங்கன்னா, அந்த மெட்டீரியலுக்கு ஏத்த மாரி நமக்கு ட்ரெய்னிங்ஸ் நமக்கு ஆட்டோமேட்டிக் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். ஓவரோட புதிய அப்டேட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, பயங்கரமா இருக்கு. மார்க்கெட்ல எந்த கம்பெனியும் குடுக்க முடியாத நிறைய அப்டேட்டுகள கம்பெனி பண்றாங்க. ஏன்னா 10% அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ, அத நம்ம பயன்படுத்திக்கணும். கம்பெனி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்கறப்ப நம்ம பயன்படுத்துறப்ப நமக்கு பெனிஃபிட்ஸ் அதிகமா கிடைக்கும். ஸோ, அதை நம்ம புரமோட் பண்றதுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் பண்ணலாம். அது மாரி இன்னும் நியூ ஆப் இந்த மாரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, என்ன அப்டேட்ல இருக்கு அப்படிங்கிறது நம்ம போக போக நமக்கு எல்லா ஒவ்வொரு வரக்கூடிய மீட்டிங்ல பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மீட்டிங்ல அது சம்பந்தமான விஷயங்கள் ஃபுல்லா நமக்கு ரீஅப்டேட் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். ஓவியதால. அது மாரி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பெயிண்டர் மீட்டிங்க்கும் நம்ம ஆல்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஏரியாவிலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மந்த்ஸ்க்கு ஒருக்காவது நம்ம அந்த மீட்டிங்க கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னா, புது புது பெயிண்டர்ஸ் வருவாங்க. அந்த பெயிண்டர்ஸ்க்கு நம்மளோட மெட்டீரியலோட குவாலிட்டிய சொல்லி, அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஷேர் பண்றோம் அப்படின்னாலே, நமக்கு பார்த்தீங்கன்னா, டோட்டல் பிசினஸ் பெரிய லெவல்ல நம்ம அப்டேட் ஆகும் அதுல. ஸோ அந்த விஷயங்கள நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம இதுல பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா பெயிண்ட் ஸ்டார்ட் பண்றது நம்ம பெரிய விஷயம் இல்ல. அத கஸ்டமர்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும் ஒண்ணு. நெறைய இடங்கள்ல நம்ம அது சேர்க்கிறதுக்கு சில தடங்கல்லாம் இருக்கு. அப்ப அதெல்லாம் முறியடிச்சு நம்ம கொண்டு போய் கஸ்டமர்ட்ட கொண்டு சேர்க்கிறதுக்கு இது பண்ணணும். பிளஸ் நம்ம ஆர்சிஎம்ம புரிய வச்சு, ஆர்சிஎம் கஸ்டமர் அசோசியேட் பெயர கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, அவங்க ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா, பெயிண்ட்ட பெரிய லெவல்ல புரமோட் பண்ணதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இப்ப என்னன்னா, இப்ப நான் அசோசியேட் பெயரா இருக்கேன். இப்ப என்னுடைய என்னுடைய ஃபங்ஷன் இருக்கு எதுவும் பண்றேன்னா, என்னுடைய சொந்த வீட்டுக்கு நான் வாங்குறதுக்குள்ள வேற எந்த பெயிண்டும் வாங்க மாட்டேன். அதே மாரி ஆர்சிஎம்க்குள்ள கஸ்டமர் உள்ள நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாலே, அவங்க ஆர்சிஎம் தவிர வேற பொருள வாங்குறதுக்கு கண்டிப்பா யோசிப்பாங்க. வேற எதையும் வாங்க மாட்டாங்க. நமக்குள்ளது மட்டும் தான் வாங்குவாங்க. அந்த மென்டாலிட்டி மாற ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு மேக்ஸிமம் 99% பார்த்தீங்கன்னா, ஆர்சிஎம்ம புரிய வச்சுட்டோம் அப்படின்னா, அவங்களுக்கு அதுக்கப்புறம் யோசிக்க வேண்டியதே இல்ல. எனவே என்ட்ட ஒரு சிலர் கேட்டாங்க. அ பழைய கம்பெனி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இவ்வளவு ஒரு பழக்கம் உள்ள கம்பெனி. நீங்க இப்ப புதுசா ஒரு கம்பெனி நீங்களே பண்றீங்க. எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்ன விஷயம் தான் அது. கம்பெனி டைரக்ட்டா பண்றாங்க அப்படின்னா, அவங்க பண்றத விட 1 மடங்கு, 2 மடங்கு இல்ல. கிட்டத்தட்ட 100 மடங்கு அப்டேட்லயே பண்ணி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். சரி வரட்டும் பார்ப்போம் அப்படின்னாங்க. அதே மாரி ஸ்டார்ட்டிங்ல பிரைமர் வந்தோனே எடுத்து அப்ளை பண்ணோம். உண்மையில அவங்க என்ட்ட அந்த கேள்விய கேட்டவங்களே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த மெட்டீரியல் நம்மட்ட இருந்துச்சு. அப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்ப நேத்து 100 லிட்டர் எட்டு வந்திருக்கோம். நேத்து ரீகில் மட்டும் 100 லிட்டர் எடுத்திருக்கோம். பிரைமர் 60 லிட்டர் எட்டு வந்திருக்கோம். அப்படின்னா அது கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு கல்யாண மண்டபம் ஒர்க் ஓடிக்கிட்டு இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல். அத ஃபுல்லா ஸ்ப்ரே பண்றோம் மண்டபம் ஃபுல்லா. மிஷின் வச்சு பண்ண போறோம் ஃபுல்லா. அது ஏன்னா அது ஆல்ரெடி அடிச்சிருக்காங்க. அது ஸ்ப்ரே வச்சு அடிச்சுட்டு ஆளுக்கு சொல்லிட்டாங்க. மத்த இத அடிக்கிறத விட நம்ம ஊர்ல அவ்வளோ நல்லா இருக்கு மிஷினு. மிஷினே சூப்பரா இருக்கு. அந்த வாஷ் பண்ணும்போது நல்லா இருக்கு அந்த நல்லா அந்த குவாலிட்டி இருக்குன்னு சொல்லி, இப்ப அவங்களே நம்ம ரெகுலரா கூப்பிடுறோம். பெரிய பில்டிங் அடிக்கிறாங்கன்னா அவங்கள கூடும்போது நமக்கு வேலை செலவும் குறையுது. வந்து டக்குன்னு முடிச்சவங்க 20 பேர் வேலைய பார்த்தீங்கன்னா, ஒரு 5 பேர் 6 பேர் வேலையில முடிச்சு கம்ப்ளீட் பண்ணி குடுத்துடுறாங்க. நமக்கு பாதிக்கு பாதி செலவு குறையுது. ஸோ அந்த மாரி ஸ்ப்ரே பண்றதுக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு கம்ப்ளீட்டா. ஸோ இந்த இந்த மாரி விஷயங்கள் வந்து ஒரு பில்டிங் ஒரு பெரிய பில்டிங் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, அவங்களுக்கு செலவ குறைக்கிறதுக்கு என்னென்ன வழி அப்படிங்கிறத, அவங்களுக்கு நம்ம ஒரு சில விஷயங்கள சொல்லிக் குடுத்தோம்னாலே போதுமானது. அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு டக்குனு குறையும். வேலையும் வேகமா முடியும். ஃபினிஷிங் நல்லா கிடைக்கும் அதுல. இப்ப அந்த மாரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நல்லாருக்கும். இப்ப அதுக்காக தான் கம்பெனி பார்த்தீங்கன்னா, நெறைய ஆஃபர்கள அள்ளி குடுக்குறாங்க. புதுசு புதுசா அள்ளி குடுக்குறாங்க. காரணம் என்னன்னா, நம்ம எல்லாரும் கஸ்டமர் இன்கிரீஸ் பண்றது, சேல்ஸ் இன்கிரீஸ் பண்றதுக்குண்டான எல்லா விஷயங்களும் பண்றதுக்கு தான் இது ஃபுல்லா பண்றாங்க. ஸோ இந்த விஷயங்கள் நம்ம அதிகம் பண்ண ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா, பிசினஸ் நமக்கு கூடும் ஆட்டோமேட்டிக்கா. நமக்கு நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா, நம்ம டார்கெட் மந்த் போகும். செப்டம்பர் போகும். கரண்ட் மந்த் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ரூபாந்தர யாத்திரைக்கு உண்டான நெறைய அச்சீவ்மென்ட்ஸ் உண்டான செலிப்ரேஷன் ஃபங்ஷன் நெறைய இருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பெயிண்ட் பெரிய லெவல்ல சப்போர்ட் பண்ணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா, இப்ப நமக்கு நார்மலா எமர்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு பிரீமியம் பிளஸ் எடுக்கிறோம்னா கிட்டத்தட்ட அதுக்கு 1400 சிஸ்டம் பாயிண்ட் நமக்கு இருக்கு. ஒரு எம்எல்ஸ் நம்ம போட்டோம் அப்படின்னா 3500 பாயிண்ட் லக்ஷ்மல எடுத்தோம்னா, ஒரு 20 டு 20 எடுத்தால் 5000 பாயிண்ட் நமக்கு பிவி கிடைச்சிரும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஒரு 10 செட் நம்ம அப்படி புரமோட் பண்றோம் அப்படின்னாலே, ஒரு 50,000 பிவி நமக்கு புதுசா ஜெனரேட் ஆகும். அந்த மாரி பெயிண்ட் பண்ணக்கூடிய ஒரு 10 கான்ட்ராக்ட் நம்ம டேக் ஓவர் பண்ணி, ஒரு மாசம் நம்ம கொண்டு போறோம் அப்படின்னா, ஒரு 10 வரும்போது 5,00,000 பேர் நம்ம ஈஸியா கன்சியூம் பண்ண முடியும். அவங்கள வச்சு நம்ம டேக் ஓவர் பண்ண முடியும். கிட்டத்தட்ட ஒரு 5,00,000 பிவி நம்ம டேக் ஓவர் பண்றோம் அப்படின்னா, குறைஞ்சபட்சம் 10,00,000 வியாபாரம் நமக்கு அதுல ஜெனரேட் ஆகும். 10,00,000 வியாபாரம்னு கணக்கு பண்ணி பாருங்க. 6 மாசம் பண்ணும்போது நமக்கு ரூ. 60,00,000 வந்துரும். கிட்டத்தட்ட 3% எக்ஸ்ட்ரா அந்த இன்சூரன்ஸ் நமக்கு தான் கிடைக்கும் அது. பிளஸ் நம்ம அத டக்குனு குளோஸ் பண்றதுனால, நமக்கு அந்த மெஷினுக்குள்ள டிண்டிங் உள்ள காசு நமக்கு ரீஃபண்டபிள் கிடைக்கும். மெஷின் பார்த்தீங்கன்னா, ஆர்டர் போட்டா வேகமா கிடைக்கக்கூடிய சிஸ்டம் இருக்கு. லாஸ்ட் டைம்லாம் நமக்கு ஒரு சில தடங்கல் இருந்துச்சு மிஷின் கிடைக்கிறதுக்கு. ஆனா இப்ப அந்த பிரச்சனைகள் இல்ல. ஆர்டர் குடுத்தாச்சு அப்டின்னா, வித்தின் 30 நாளைக்குள்ள நமக்கு எல்லாம் ஃபிட் பண்ணி குடுக்கக்கூடிய அளவுக்கு கம்பெனி வேகமா செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விஷயங்கள ஃபுல்லா நம்ம அத டேக் ஓவர் பண்ணி பண்றோம் அப்டின்னா, நமக்கு இன்னும் வேகமா கிடைக்கும். புது மிஷின் வேணுங்கிறவங்க நம்ம நியரஸ்ட் இப்போ நமக்கு கேட்டாலே நமக்கு சார் ஜெகதீஷ் சாரே சொல்லிருவாங்க. எந்த அக்கவுண்ட் என்ன பே பண்ண சொல்லிட்டாங்க அப்டின்னா, நமக்கு அதுக்கே பே பண்ணி இது பண்ணி வாங்கிக்கலாம். இன்னும் இது சம்மந்தமா நெறைய ஆஃபர்ஸ் விஷயங்கள வந்து இன்னும் ஃபுல்ஃபில் நமக்கு வர வர பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மீட்டிங்ல நமக்கு அது சம்மந்தமா எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கலாம். இது பார்த்தீங்கன்னா, நம்ம ஓவிரா பெயிண்டோட மொத்த டோட்டல் விஷயங்கள பேசிக்கிட்டு இருக்கோம். இதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நம்ம இதில பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சைட்டுக்கு எடுத்து அழைக்கிறோம். அதோட குவாலிட்டி போய் செக் பண்றோம் அப்டின்னா,
அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் பத்தி நம்ம ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் மெட்டீரியல. ஒரு மெட்டீரியல் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த மெட்டீரியலோட குவாலிட்டிய நம்ம எடுத்து அப்ளை பண்ணி பார்த்தா மட்டும் தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நாங்க ஃபர்ஸ்ட் பிரைமர் எடுத்தோம். பிரைமர் நெறைய கேள்விகள் இருந்துச்சு. நம்ம எடுத்து குடுக்கும்போது, அவங்களே நமக்கு மறுபடியும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஒவ்வொரு டைம் எடுக்க ஆரம்பிக்கிறோம். இப்ப எம்எல்சன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி எடுத்திருந்தோம். ஸ்டார்ட்டிங்ல மொத 20 லிட்டர் எடுத்து அடிச்சோம். இப்ப அதுக்கப்புறம் பெரிய ஸ்டாக் மதுரைக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம மதுரையில இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அது வந்தோனே கிட்டத்தட்ட நேத்து எடுத்து வந்து இன்னைக்கு காலையில குடுத்துருக்கோம். அத அடிச்சுட்டு அந்த சாப்பிட வரும்போதே அவர் சொல்றாரு, "செம்மையா இருக்கு. ஆனா டோக்கன் மட்டும் இல்ல" அப்படின்னு தான் கேட்டாங்க. நான் சொன்னேன், "டோக்கன் இல்ல. எனக்கு பாயிண்ட் 1000 பிபிக்கு மேல பாயிண்ட் உங்களுக்கு இருக்குன்னு" சொல்லும்போது, "அதுக்கு நாங்க என்ன செய்யணும்? ஆதார் கார்டு குடுத்தா மெம்பர் ஆயிக்கலாம். அப்போ ஈவினிங் கொண்டு வந்து தாரேன்" அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம புதுசா ஒரு பெயிண்டரோ, ஒரு கார்டர் குடுத்தா கூட, அவங்க உடனே வந்து நம்மள அசோசியேட் ஆகுறது வாய்ப்பு இருக்கு. இப்ப நாங்க அந்த ஒரு ஒரு பெரிய பட்ஜெட் ப்ராஜெக்ட் ஒண்ணு கல்யாண மண்டப வேலை நடந்துகிட்டு இருக்கு. அந்த மண்டபத்துல வந்து பெயிண்டர்ஸ் என்கிட்ட கேட்கிறாரு. "எல்லாம் நல்லா இருக்குண்ணே. ஆனா எங்களுக்கு உள்ள டோக்கன் ஒண்ணும் இல்ல. நாங்க என்ன பண்றது?" அப்படின்னாரு. "இங்க வர பெயிண்டர் ஃபுல்லா நாங்க எடுத்த ஆர்டரா இருந்தாலும், நீங்க மெம்பர் ஆயிருந்தீங்கன்னா, இந்த பாயிண்ட் உங்களுக்கு ஏத்தி குடுத்துருவோம். அதுல பாயிண்ட்ல என்ன கிடைக்கும்?" அப்படின்னு சொல்லும்போது நாங்க சொன்னோம். "இத மட்டும் அடிச்சீங்கன்னா குறைஞ்சபட்சம் எப்படி பார்த்தாலும் ஒரு 40,000 பாயிண்ட்டுக்கு மேல வரும். இது அடுத்த மாசம் உங்களுக்கு இவ்வளவு அமௌண்ட் வரும்னு" சொல்லி அத அவங்களுக்கு வேலைய எழுதி காட்டுனோனே, அவர் மறுநாள் நைட்டு எங்கள வேலைய முடிச்சு வரும்போது எல்லா டாக்குமெண்ட்டும் கொண்டாந்து குடுத்து ஜாயின் பண்ணிட்டாங்க உடனே. ஆகி எனக்கு இண்டிவிஜுவலா ஒரு வாடகை குடுத்துருங்க. அதுக்கப்புறம் எனக்கு இத பண்ணி குடுங்க அப்டின்ட்டு இருந்தாரு. ஸோ நாங்க வேலை முடியும்போது கம்ப்ளீட்டா அடிச்சாருன்னு சொல்லி இந்த மாசமே சரி அதையும் சொல்லியிருக்கோம். அப்போ இந்த மாரி ஒரு சில விஷயங்கள நமக்கு அவங்களுக்கு பெயிண்டர்ஸ் பண்ணும்போது, ஏன்னா அவங்க சம்பளம் வாங்குறாங்க ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு எக்ஸ்ட்ரா இன்சென்டிவ் வாங்கி பழகிட்டாங்க பல வருடங்களாக. அப்ப அவங்களுக்கு அந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, பெருசா இல்லைன்னா அவங்க நம்ம பில் பண்ணாலும் அவங்க நம்ம டீம்ல தான் வரப்போறாங்க. ஸோ அதோட டோட்டல் இன்கம் நமக்கும் சேர்த்து ஜெனரேட் ஆக போகுது. ஸோ அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு நமக்கு இன்கம் வரும். அவங்களும் ரெகுலர் ஆக ஆரம்பிச்சுருவாங்க. ஏன்னா மெட்டீரியல் நல்லா இருக்கு. ரேட்டும் சீப் அண்ட் பெஸ்ட்டா இருக்கு அப்படிங்கும்போது யோசிக்கவே மாட்டாங்க. ரெகுலர் ஆயிருவாங்க. நம்ம மேக்ஸிமம் நெறைய இடங்கள்ல பெயிண்டர்கள் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, ஒரு 3 மந்த்ஸ்க்கு ஒருக்கா ஒரு மீட்டிங்கு, வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு சின்ன டூர். சின்ன டூர்னா பக்கத்துல. இப்ப எங்க ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா, தென்காசியில குற்றாலம் போணும் அப்படிங்கிறாங்க. சிலரு ஒரு சில இடங்கள்ல மதுரை ஏரியால கொடைக்கானல் கூட்டு போறாங்க. இப்படி ஒரு நியரஸ்ட்ல கூட்டு போறாங்க அப்படின்னா, அதுக்கு ஏத்த மாரி அவங்கட்ட நம்ம வருமானம் எடுத்துட்டு, நம்ம அவங்கள கூட்டு போறோம் அப்படிங்கும்போது, அவங்களுக்கு ரிலாக்ஸ் மத்த நெறைய கம்பெனிகள் வந்து இந்த விஷயங்கள் பண்றாங்க. அத நம்ம கம்பெனில எதிர்பார்க்காங்க. பெயிண்ட்ன்னு வரும்போது அவங்க பெயிண்டர்ஸ் அவங்க காமனா எதிர்பார்க்குற அந்த விஷயம் பண்றாங்க. ஸோ அதுக்கு நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயங்கள ஆல்டர் பண்ணி நம்ம அத பண்றோம் அப்படிங்கும்போது, பிசினஸ் பெரிய லெவல்ல பூம் ஆகுது. அவங்க ஆட்டோமேட்டிக்கா எந்த பில்டிங் ஆடுனாலும் நம்ம பெயிண்ட சக்சஸ் பண்ற அளவுக்கு அவங்க கொண்டு வந்துருதாங்க. இத நீங்க புரமோட் பண்ணுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசக்கூடிய அளவுக்கு வர ஆரம்பிச்சுடுறாங்க. அதுக்கு முழு காரணம் பெயிண்டோட குவாலிட்டி. பெயிண்ட் தரமா இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா அவங்க அத பத்தி யோசிக்கிறது இல்ல. அவங்க டைரக்ட்டா சொல்றாங்க. அத பத்தி இதே பண்றதில்ல. அது மாரி ஒரு சில பெயிண்டர் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பிரைமர் மட்டும் ரெகுலரா வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா, அவங்க வீட்டுக்காரங்ககிட்ட பேச முடியல. நாங்க அத ஏசியான்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னு ஒரு இதுல சொல்லும்போது, பிரைமர் மட்டும் நம்ம ரெகுலரா வாங்குற பெயிண்டர்ஸ் ஒரு 2, 3 பேர் இருக்கிறாங்க. எனக்கு வந்தா அந்த பில்டிங் எவ்வளோ இருந்தாலும் பிரைமர் நம்ம உங்களுக்கு ஃபுல்லா கம்ப்ளீட் அடிச்சு, அடுத்து அவங்க வந்து வீட்டுக்காரங்க சொல்ற மாரி கம்ப்ளீட் பண்ணி போறவங்க ஒரு சிலர் இருக்காங்க. எப்படினாலும் இதோட பெனிஃபிட்ஸ் என்ன உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம அவங்களுக்கு ஷேர் பண்றோம் அப்படின்னாலே, ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா, பிசினஸ் அப்டேட் ஆகி போய்க்கிட்டே இருக்கும். ஸோ இந்த விஷயத்த நம்ம சிறப்பா பண்ணுவோம். இன்னும் அடுத்து ஓவியர் சம்மந்தமா அடுத்தடுத்த அப்டேட் வரும்போது, அடுத்தடுத்த ஒரு மீட்டிங்ல கண்டிப்பா நான் ஷேர் பண்றேன் அப்படின்னு சொல்லி, இன்னைக்கு எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஆர் சி எம். தேங்க் யூ சார்.